பச்சை பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு எடுத்து அதை நல்லா ஊற வச்சு இது போல் முளைக்கட்டை விட்டு எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். 3 பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துப்போம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தோசைக்கல் எடுத்துக்கலாம். அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை வார்த்துப்போம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது போல் 2 சைடும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்துருவோம். சூப்பரான டேஸ்டியான பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு.